விருச்சிகம் ராசி நேயர்களே, நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினரின் செயல் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ராகுவின் கோச்சார சஞ்சாரம் குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய உறுப்பினரோட தன்னிச்சையான அல்லது தவறான முடிவுகள் உங்களுக்கு பெரும் அதிருப்தியையும் மன உளைச்சலையுமே தந்திருந்திருக்கும். அவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காம தவறான நபர்களோட சேர்க்கையால் பணத்தையோ அல்லது குடும்பத்தின் கௌரவத்தையோ இழக்க நேரிட்டிருக்கலாம். அவர்கள் பொறுப்பற்ற தனம் உங்களை ஆத்திரமடைய செய்யும். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்காத போது அவர்கள் மீது ஒருவித வெறுப்பும் ஏமாற்றமும் உங்களுக்கு உண்டாகியிருந்திருக்கும். குடும்ப பொறுப்புகளை உங்களிடம் மட்டும் சுமத்திவிட்டு அவர்கள் சுயநலமாக செயல்படுவது போன்ற உணர்வு உங்களை வாட்டியிருந்திருக்கும். அது உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கிய உறுப்பினர் தன்னிச்சையா அல்லது தவறான முடிவுகள் உங்களுக்கு பெரும் அதிர்ப்தியும் மன உளைச்சலையுமே தந்திருந்திருக்கலாம். அவர்கள் மூலியமா உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காம தவறான நபர்களோட சேர்க்கையாலோ அல்லது பணத்தையோ அல்லது குடும்பத்தின் கௌரவத்தையோ இழக்க நீங்க நேரிட்டு இருந்திருக்கலாம். நீங்க எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் அவர் கேட்காத போது நீங்கள் அவர் மீது ஒருவித வெறுப்பையும் ஏமாற்றத்தையுமே உண்டாகியிருந்திருக்கும். உங்களுக்கு சொத்து பிரச்சனை பெரிதாகி இருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம் மற்றும் அசையா சொத்துக்களை குறிக்கும் இடமாகும். இந்த 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் தாக்கம் அல்லது செவ்வாயுடன் ஏற்படும் பகை பார்வை காரணமாக பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் வாங்கிய நிலங்களிலோ பெரிய சட்ட பிரச்சனைகளும் குடும்ப பங்கீட்டு பிரச்சனைகளும் வெடிக்கும். உடன் பிறந்தவர்களுடான பாகப்பிரிவினையில் அநீதி நட்பாக நீங்கள் உணரலாம். சுமூகமாக முடிய வேண்டிய சொத்து விவகாரங்கள் நீதிமன்றம் வரை செல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை தீவிரமடையும். சொத்துக்காக உறவு உங்களை எதிரியாக பார்க்கும் சூழல் உருவாகி மன அமைதியை முற்றிலுமாவே உங்களுக்குள் பதித்திருந்திருக்கும். அதாவது உங்கள் சொத்து பிரச்சனையாலவே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மனசளவிலும் ரொம்ப பெரிய தாக்கத்தையே உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு பூர்வீக சொத்துக்கள்லையா இருக்கட்டும் அல்லது நீங்கள் வாங்கிய நிலங்கள்லையோ இருக்கட்டும் பெரிய சட்ட பிரச்சனைகளும் குடும்ப பங்கீட்டு பிரச்சனையுமே வெடித்திருந்திருக்கும். ஏன் உடன் பிறந்தவர்களுடான பாகப்பிரிவில அநீதி நடப்பதா நீங்கள் உணர்ந்திருந்திருப்பீங்க. சொத்துக்காக உறவுகள் உங்களை எதிரியா பார்க்குற சூழல் உருவாகி மன அமைதியை முற்றிலுமே பறிச்சிருந்திருக்கும். பழைய துரோகம் மீண்டும் பேசப்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு என்பது கடந்த கால நினைவுகளின் பெட்டகம். கேதுவின் தாக்கம் ஏற்படும் போது பல வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு நெருக்கமானவர்களால் செய்யப்பட்ட ஒரு துரோகம் அல்லது ஏமாற்றம் தற்போதைய சூழ்நிலையில மீண்டும் ஏதோ ஒரு காரணத்தால விவாதம் பொருளாகவே மாறியிருந்திருக்கும். அந்த அன்றே நீ எனக்கு இதை செய்தாய் என்று பார்க்கும் பழைய காயங்களை மீண்டும் கீறி பார்க்கும் வேலைகள் நடக்கும். இதனால் ஆறிப்போன வடுக்கள் மீண்டும் இரத்த காரை படிந்து மனசுல ஒரு புயலையை கிளப்பும். கடந்த கால கசப்புக்களை மறக்க நினைத்தாலும் சுற்றியுள்ள மனிதர்கள் அதை நினைவூட்டி உங்களை வேதனைப்படுத்துவாங்க. அது உங்களுடைய நீங்க பல வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நெருக்கமானவங்களால செய்யப்பட்ட ஒரு துரோகமாக இருக்கட்டும் அல்லது ஏமாற்றம் இப்போ உள்ள சூழ்நிலையில அதை மீண்டும் ஒரு காரணத்தால விவாத பொருளாவே மாற்றுவாங்க. இதனால உங்களுக்கு ஒரு சிறு உங்கள் பழைய காயங்கள் மீண்டும் கீறி பார்க்குற வேலைகள் உங்களுக்கு நடக்க போகிறது. ஆனால் ஆறிப்போன வடுக்கள் மீண்டும் இரத்தக்கரை படிந்து மனசுல ஒரு புயலையை கிளப்பப் போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சனியின் சாதகமான பார்வையும் செவ்வாயின் வீரியமும் இணைவதால் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி ஏற்படும். புதிய கிளைகளை தொடங்குவது, புதிய கூட்டாளிகளை இணைப்பது போன்ற முயற்சிகள் பெருமளவில் வெற்றியை அடையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும்
விரும்பிய இடமாற்றமும் தடையின்றி கிடைக்கும். தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு முழுமையாகவே கிடைப்பதால் உற்பத்தி திறன் அதிகரித்து சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் மதிப்பு பல மடங்கு உயரப் போகிறது. அது நீங்கள் உங்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்கள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் புதிய கூட்டாளிகளை இணைப்பது போன்ற முயற்சியும் பெருமளவில் வெற்றியை அடைய தான் போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் முழுமையாக கிடைக்கிறதுனால உற்பத்தி திறன் அதிகரித்து சந்தையில் உங்கள் நிறுவனத்தோட மதிப்பு பல மடங்கு உயரப்போகுது. மனதைரியம் உங்களுக்கு கூடும். விருச்சிகம் ராசிக்கு உரிய அஞ்சா நெஞ்சம் மற்றும் வீரம் இந்த அந்தர காலத்தில் மீண்டும் வெளிப்படும். ராகு கேதுவின் சுப மாற்றங்கள் உங்களுக்கு எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் மன உறுதியை தரும். எதிரிகளின் சதித்திட்டங்களை உங்கள் கூர்மையான மதியுகத்தால் முறியடிப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளோ அல்லது துறை ரீதியான விசாரணைகளோ இருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். எதற்கும் அஞ்சாத உங்களின் இந்த மன தைரியமே உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவே அமையப் போகிறது. அது நீங்கள் சுப மாற்றங்கள் உங்களுக்கு எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்கிற மன உறுதி உங்களுக்கு தரப்போகிறது. எதிரிகளோட சதித்திட்டங்கள் நீங்கள் உங்களோட கூர்மையான மதியுகத்தாலே முறியடிக்க போறீங்க. எதற்கும் அஞ்சாத உங்களுடைய இந்த மன தைரியமே உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவே அமையப் போகிறது. குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் முழுமையான ஒத்துழைப்பும் ஆதரவும் அரணாக விளங்கும். குறிப்பாக பெற்றோரின் ஆசீர்வாதமும் வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதலும் உங்கள் வெற்றிக்கு அடித்தளமாகவே அமையப் போகிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் குடும்பத்தினர் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை சரியாக பிரித்து கொடுப்பாங்க. உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்தில் தனி மரியாதையும் உருவாக தான் போகிறது. அது நீங்கள் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு புதிய முயற்சிக்குமே குடும்ப உறுப்பினர்கள் முழுமையாக ஒத்துழைப்பும் ஆதரவாகணுமே உங்களுக்கு விளங்குவாங்க. குறிப்பாக பெற்றோரோட ஆசீர்வாதமும் வாழ்க்கை துணையோட வழிகாட்டுதலும் உங்களோட வெற்றிக்கு அடித்தளமாகவே அமைய போகிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் குடும்பத்தினர் அனைவரும் ஒருமித்தமாக கருத்துடன் செயல்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை சரியாக பிரித்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்துக்குன்னு குடும்பத்தில் ஒரு தனி மரியாதையை உருவாக தான் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது மனசில் ஒரு புயலையை கிளப்பப் போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சனியின் சாதகமான பார்வையும் செவ்வாயின் வீரியமும் இணைவதால் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி ஏற்படும். புதிய கிளைகளை தொடங்குவது, புதிய கூட்டாளிகளை இணைப்பது போன்ற முயற்சிகள் பெருமளவில் வெற்றியை அடையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் தடையின்றி கிடைக்கும். தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு முழுமையாகவே கிடைப்பதால் உற்பத்தி திறன் அதிகரித்து சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் மதிப்பு பல மடங்கு உயரப் போகிறது. அது நீங்கள் உங்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்கள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் புதிய கூட்டாளிகளை இணைப்பது போன்ற முயற்சியும் பெருமளவில் வெற்றியை அடைய தான் போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் முழுமையாக கிடைக்கிறதுனால உற்பத்தி திறன் அதிகரித்து சந்தையில் உங்கள் நிறுவனத்தோட மதிப்பு பல மடங்கு உயரப்போகுது. மனதைரியம் உங்களுக்கு கூடும். விருச்சிகம் ராசிக்கு உரிய அஞ்சா நெஞ்சம் மற்றும் வீரம் இந்த அந்தர காலத்தில் மீண்டும் வெளிப்படும். ராகு கேதுவின் சுப மாற்றங்கள் உங்களுக்கு எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் மன உறுதியை தரும். எதிரிகளின் சதித்திட்டங்களை உங்கள் கூர்மையான மதியுகத்தால் முறியடிப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளோ அல்லது துறை ரீதியான விசாரணைகளோ இருந்தால்
தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். எதற்கும் அஞ்சாத உங்களின் இந்த மன தைரியமே உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவே அமையப் போகிறது. அது நீங்கள் சுப மாற்றங்கள் உங்களுக்கு எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்கிற மன உறுதி உங்களுக்கு தரப்போகிறது. எதிரிகளோட சதித்திட்டங்களை நீங்கள் உங்களோட கூர்மையான மதியகத்தாலே முறியடிக்க போறீங்க. எதற்கும் அஞ்சாத உங்களுடைய இந்த மன தைரியமே உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவே அமையப் போகிறது. குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் முழுமையான ஒத்துழைப்பும் ஆதரவும் அரணாக விளங்கும். குறிப்பாக பெற்றோரின் ஆசீர்வாதமும் வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதலும் உங்கள் வெற்றிக்கு அடித்தளமாகவே அமையப் போகிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் குடும்பத்தினர் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை சரியாக பிரித்து கொடுப்பாங்க. உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்தில் தனி மரியாதையும் உருவாக தான் போகிறது. அது நீங்கள் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு புதிய முயற்சிக்குமே குடும்ப உறுப்பினர்கள் முழுமையாக ஒத்துழைப்பும் ஆதரவாகவுமே உங்களுக்கு விளங்குவாங்க. குறிப்பாக பெற்றோரோட ஆசீர்வாதமும் வாழ்க்கை துணையோட வழிகாட்டுதலும் உங்களோட வெற்றிக்கு அடித்தளமாகவே அமையப் போகிறது. பூர்வீக சொத்து விவகாரங்கள்